அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் புது வருட ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துதல்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலும் எம்பெருமான் உங்களுக்கு ஒரு வாக்கு தருகின்றார். தன்னுடைய ஆசீர்வாதம் பிரசன்னம் உங்கள் மத்தியில். ஒரு விசை நாங்கள் ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த புதிய வருடத்தில் உம்முடைய சமூகம் எமக்கு முன்னாக செல்லட்டும். எல்லா தடைச்சுவர்களையும் தடை கற்களையும் அகற்றி எங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீர் படகோட்டியாயிரும். உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் பேசுங்களையா நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுக்குரிய வேத பாடமாக யாத்ராகமம் 33 அதிகாரம் 14 வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்னாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அருமையான வாக்குத்தத்தம். இறைவன் மோசேக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு தருகிறார். வேதாகமத்தில் 2வது புஸ்தகம் யாத்ராகமம் என்று அழைக்கப்படுகின்றது. யாத்திரையை குறித்து விளக்கமாக கூறப்படுகின்றது. இங்கு இந்த யாத்திரையில் கர்த்தருடைய பிரசன்னம் வாக்குத்தத்தம் இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையும் ஒரு பிரயாணம் தான். பையூர், தாயின் கற்பத்தில் இருந்து பொய்யூருக்கு, இந்த உலகத்துக்கு நாங்கள் வருகிறோம். இப்பொய்யூரில் இருந்து மெய்யூருக்கு, பரமகாணான் பரலோகம், அதற்கு நாங்கள் பிரயாணப்படுவதைத்தான் சுருக்கமாக விளக்குகின்றது. அன்பான சகோதரர்களே, இந்த புதிய வருடத்தில் நமக்கு அநேக ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், அங்கலாய்ப்புகள் இருக்கலாம். இந்த புதிய வருடம் எப்படி இருக்கப் போகின்றதோ, இந்த புதிய புதிய வைரஸ்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அலைகள் ஓய்வதில்லை போல தொடர்ந்து இங்கு வைரஸ்கள் புதிதாக வருகின்றது. என்ன செய்வோம், ஏது செய்வோம் என்று கலங்கிக் கொண்டிருக்கும் உங்களுக்கு ஆண்டவர் கூறும் வாக்குத்தத்தம், என் சமூகம் உங்களுக்கு முன்னாக செல்கின்றது. இதை விளக்க சுருக்கமாக நான் ஒரு கதையை கூறுகின்றேன். ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு வளமை அவர்களுக்கு இருக்கின்றது. வயதிற்கு வந்த இளவரசன் பட்டாபிஷேகம் சூடி அரசனாக வருவதற்கு முன்பு அவன் தன்னுடைய வீர தீர செயல்களை செயலில் காட்ட வேண்டும். அதற்காக அடர்ந்த காட்டினூடாக நள்ளிரவில் அவன் கடக்க வேண்டும். அதை கடந்து மறுகரை வந்தால் அவன் ராஜாவாக இருப்பதற்கு அவன் உடல் வலிமையும் புத்தி சாதுரியமும் இருக்கின்றது என்பதை நிரூபித்து அவன் ராஜாவாக வரக்கூடிய அபிஷேகம், பட்டாபிஷேகம் நடக்கின்றது. இப்படியாக ஒரு இளவரசன் வயதிற்கு வந்த பொழுது நடுக்காட்டை கடக்க முற்படுகின்றான். அவன் கடந்து மறுகரை வந்த பொழுது, அங்கு திரும்பி பார்த்த பொழுது அவனுடைய தந்தையார் அரசனே அங்கு அவன் பின்னாக வந்து கொண்டிருக்கின்றார். அவன் எத்தனையோ சிங்கங்கள், புலிகள், கரடிகள், விஷ ஜந்துக்கள் இவைகளை எதிர்க்கின்றார்கள். திருடர்கள் அங்கு இருக்கின்றார்கள். இவைகள் எல்லாவற்றையும் அந்த இளவரசன் ஜெயித்து அவன் மறுகரை வருகின்றான். ஆனால் தன் மகனுக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று அரசன் பின்னாக செல்கின்றான். அவன் தன் மெய்க்காவலாளிகளை அழைக்கவில்லை, வீரர்களை அழைக்கவில்லை, தான் தனியாக மகனுக்கு பின்னாக செல்கின்றான். சட்டப்படி அரசன் எதையும் செய்யவில்லை. ஆனால் அங்கு அந்த அன்பு பின்னாக வருகின்றது. அதே வண்ணம் அன்று மோசேக்கு கூறிய வாக்குத்தத்தம், என் சமூகம் உனக்கு முன்னாக செல்லும், அது எப்பிஃபனி என்று நாங்கள் அழைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது தேவ பிரசன்னம். அங்கு பகலில் அங்கு மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம். அது இறைவனே அக்கினி ஸ்தம்பமாகவும் மேகஸ்தம்பமாகவும் வருகின்றார். உஷ்ணத்திலிருந்தும் தீய செயல்களிலிருந்தும் பாதுகாப்பதற்கு, எதிரிகளிலிருந்து பாதுகாக்க அங்கு அவர்களுக்கு அது ஒளியாக இருக்கின்றது, அங்கு நடக்கக்கூடியதாக இருக்கின்றது. எதிரிகளுக்கு அது மறைவாக இருக்கின்றது. இருளில் அக்கினி ஸ்தம்பம் இவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கின்றது. அங்கு எதிரிகள், அங்கு எகிப்தியர்களுக்கு அவர்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இவர்களை மறைக்கின்றது. இப்படி அநேக செயல்பாடுகள் இருக்கின்றது. அதே வண்ணம் இன்று அதே இறைவன் உங்களுக்கு வாக்கு தருகின்றார், என் சமூகம் உனக்கு முன்னாக செல்லும். இதை விளக்கிய இந்த கதையில்
அந்த அரசன் பின்னே சென்றது போல அரசனும் எங்கள் பரம தந்தையும் எம் முன் செல்கின்றார். இது புதிதாக எதுவும் இல்லை. அன்று மோசேயுடன் சென்றவர், இஸ்ரவேல் மக்களுடன் சென்றவர், இன்று உங்கள் மத்தியிலும் அவர் செல்கின்றார் என்ற வாக்கை உங்களுக்கு தருகிறார். அதை உமதாக்கிக் கொள்வது உமது கையில் இருக்கின்றது. அன்பானவர்களே, மீகா திக்கஸின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அழகாக கூறப்படுகின்றது. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். மீகா திக்கஸின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அழகாக அங்கு எவ்விதம் இஸ்ரவேல் மக்களுக்கு நடந்தாரோ அதே வண்ணம் உங்களுக்கும் முன்னாக இறைவன் நடக்கின்றார். இறைவனுக்கு அனைவரின் மேலும் பாசம், மதமல்ல இறைவனுடைய வழி. அன்பானவர்களே, இன்று நாம் யாராக இருந்தாலும் அவரண்டை வரும் அடைக்கலம் கேட்கும் பொழுதோ அவர் உங்கள் கரம் பிடித்து உங்களை வழி நடத்த ஆவலாயிருக்கின்றார். இப்படியாக தேவ பிரசனம் உங்கள் முன் வரும் பொழுது வல்லமை, தேவ பிரசனத்தின் வல்லமை இருக்கின்றது. அன்று இஸ்ரவேல் மக்கள் கடந்து சென்ற பொழுது சிவந்த சமுத்திரம் இரண்டாக பெய்கின்றது, யோர்தான் நதி பின்னிட்டு போகின்றது, எரிகோ மதில் உடைந்து விழுகின்றது. அதே வண்ணம் உங்களுடைய வாழ்க்கையிலும் பல தடைகள் இருக்கின்றதா? அவற்றை இறைவன் ஆசீர்வாதமாக மாற்றி போடுகின்றார். கோலைக்கு தடைக்கல்லாய் இருப்பது பலசாலிக்கு, இறை ஆசி பெற்றவனுக்கு படிக்கல்லாய் மாறுகின்றது. கோலைக்கு தடைக்கல்லாய் இருப்பது இறை ஆசி பெற்றவனுக்கு படிக்கல்லாய் மாறுகின்றது. இது தமிழ் பழமொழியாக இருந்தாலும் அது இறைவன் உங்கள் முன் செல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் தடைகள், சிவந்த சமுத்திரம், யோர்தான் நதி, எரிகோ மதில்கள் எல்லாம் படிக்கல்லாய் உங்களுக்கு மாறுகின்றது. அன்று எரிகோ மதில் விழுந்த பொழுது அதன் மேல் ஏறி உள்ளே சென்றார்கள், அது படிக்கல்லாய் மாறியது. இன்று உங்கள் வாழ்க்கையில் பல தடைகள் இருக்கின்றதா? புதிய வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக முன் செல்லும் தேவ சமூகம் உங்கள் முன் செல்கின்றது. ராஜா பின்னே வந்தது போல பரமதந்தை உங்கள் முன் வந்து கொண்டிருக்கின்றார். தடைகளை நீக்கி போடுகின்றார். அன்பானவர்களே, அடுத்து நாங்கள் பார்க்கும் பொழுது தேவ சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம். இங்கு 16ஆம் சங்கீதத்தில் அழகாக கூறப்படுகின்றது, தேவ சமூகத்தில் வல்லமை மட்டுமல்ல பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் முது வலது பாசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அன்று இளைய குமாரன் தந்தையினிடத்தில் லூக்கா 15ஆம் அதிகாரம் திரும்பி வந்த பொழுது ஆசீர்வாதம், புதிய வஸ்திரம், புதிய மோதிரம், புதிய பாதரட்சை, விருந்து, நடனக்களிப்பு. இன்று நீங்கள் இறைவனுடைய பிரசனத்தில் வரும் பொழுது அன்று இளையகுமாரனுடைய வாழ்க்கையில் ஆனந்தம் பொங்கியது. புதிய ஆடைகள் கொடுக்கப்படுகின்றது, புதிய மோதிரம், ராஜகுமாரன் மகன் என்ற உரிமை, புதிய பாதரட்சை, புதிய வஸ்திரங்கள். இன்று உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவைகளோ அவைகளை இந்த புதிய வருடத்தில் இறைவன் உங்களுக்கு தருகின்றார். புதிய வருடம் என்னுடைய பிரசன்னம் உங்களுக்கு வரும் பொழுதோ அவர் தந்த வாக்கு தத்தம், என் சமூகம் உனக்கு முன்னாக செல்லும். மீகா திக்கஸின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர்கள் வாசலால் பிரவேசிப்பார்கள், ராஜா அவர்கள் முன்னே செல்கின்றார். பரம தந்தை இறைவன் ராஜா உங்கள் முன் செல்கின்றார். உங்கள் வாழ்க்கையில் தடைகள் நீக்கப்படுகின்றன. என்ன சூழ்நிலைகளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இந்த தடைகள் நீக்கப்படுகின்றன. தேவ சமூகத்தில் வல்லமை இருக்கின்றது. அன்று எரிகோ மதில்களும் செங்கடலும் பிரிந்தது மட்டுமல்ல, தேவனுடைய வல்லமை இயேசு கிறிஸ்து அங்கு நடந்து சென்ற பொழுது வியாதி உள்ளவர்கள் குணமடைகின்றார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகின்றார்கள், மன வேதனையில், கசப்பில், அங்கலாய்ப்பில் இருந்தவர்கள் புத்துயிர் பெறுகின்றார்கள். இன்று உங்கள் வாழ்க்கை கசந்து மனம் நொந்து வேதனைப்பட்டு சரீர வியாதியில் இருக்கின்றீர்களா? தோல்வியின் மத்தியில் இருக்கின்றீர்களா? உங்கள் ராஜா உங்கள் முன்னே வருகின்றார். அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருகின்றார். அன்று யவீருவின் மகள் வியாதியாயிருந்த பொழுது சுகத்தை கொடுத்த தேவன்
இன்று உங்கள் வியாதியை, உங்கள் அன்பானுடைய வியாதியை, உங்கள் கண்ணீரை பார்க்கின்றார். அவரை அண்டிக் கொள்வோமா? அவர் உங்கள் முன் வருகின்றார். அவருடைய அடைக்கலத்துக்குள் வருவது உங்களுடைய கரத்தில் இருக்கின்றது. தேவன் உங்களை அன்பினால் அணைக்கின்றார். ஆசீர்வாதம் உங்கள் யாவருக்கும். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி ஐயா. உம்முடைய சமூகம் உமக்கு முன்னாக செல்கின்றது ஐயா. அன்று மோசேயுடன் உம்முடைய சமூகம் சென்று எல்லா தடைகளையும் நீக்கிய தெய்வமே, எல்லா தடைச்சுவர்களையும் மாற்றி படிக்கல்லாய் மாற்றியவரே, உம்முடைய சமூகத்தில் ஆனந்தம் இருக்கின்றது, பேரின்பம் இருக்கின்றது ராஜா. களியாட்டம், அன்பு இருக்கின்றது, ஆசீர்வாதம் இருக்கின்றது. அதை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் கொடுத்தரலாம். கேட்கும் உடைய பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. என்ன சூழ்நிலையில் உடைய பிள்ளைகள் இருக்கின்றார்களோ, சரீர வியாதி, மனக்குழப்பங்கள், வேலையில் முன்னேற்றங்கள், வேலையில்லா சூழ்நிலைகள், இப்படி அநேக சூழ்நிலைகளில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். புதிய வருடத்தில் உடைய ஆசீர்வாதம் அவர்கள் முன்னாக செல்ல, அவர்களும் பின்னாக வர, நீரே வழியும் சத்தியமும் ஜீவன் என்பதை அவர்கள் அறிந்து உம்முடைய வழியில் உமக்கு பின்னாக வர கிருபை கொடும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், அவருடைய ஆசீர்வாதம், மட்டற்ற பிரசன்னம், மகிழ்ச்சி, பரிபூர்ண பேரின்பம் உங்கள் யாவருடனும், உங்கள் அன்பானவர்கள் யாவருடனும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கி நிலைக்கட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிப்பாராக.